ஆணைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 4/4/2017 துன்முகி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி 11-21 வரை, பின் நவமி திதி, புனர்பூச நட்சத்திரம், பாலவ கரணம், சித்த யோகம் கூடிய ஸ்ரீ ராம நவமி, அசோகாஷ்டமி, சூலம் வடக்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் பால். இன்னைக்கு ஸ்ரீ ராம நவமி. பொதுவாக பஞ்சாங்கத்தில் அஷ்டமி 11-21 முடியறதுனால, அதுக்கப்புறம் நவமி இருக்கிறதுனால திருக்கணித பஞ்சாங்கப்படி ராம நவமி இன்னைக்கு கடைப்பிடிக்கணும்னு போட்டிருக்கு. அதனுடைய அடிப்படையில் சொல்றேன். மனிதர்கள் இறந்தா திதி, தெய்வங்கள் பிறந்தா திதி அப்படிங்கிற மாதிரி. ஆஞ்சநேயர் மட்டும் அவர் பிறந்து சிரஞ்சீவி ஆனதுனால அவர் நட்சத்திர நாளில் தான் நம்ம கொண்டாடுறோம், மார்கழி மூலத்தில். ஆனா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நவமி அன்னைக்கு அவதரிச்சதனுடைய பலனால நாம் அந்த ஸ்ரீ ராம நவமியை கொண்டாடுறோம். பெருமாளுடைய அவதாரங்களில் ஒருத்தர் ஸ்ரீராமர். சூரிய வம்சம், ரகுவம்சம்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சம். அயோத்தியில் அவதரித்தவர். தசரத சக்கரவர்த்தியோட மகன், உத்தமர், ஒழுக்கத்துக்கு உதாரணம் சொல்லக்கூடியவர் ஸ்ரீராமன். ஜனக மகாராஜருடைய மகள் சீதையை மணந்தவர். உத்தம சகோதரனான லட்சுமணனை பெற்றவர். அதாவது 4 குழந்தைகளில் இவர் புனர்பூச நட்சத்திரத்திலையும் ராமர், பூசத்தில் பரதனும், ஆயில்யத்தில் லட்சுமணனும், ஒரு ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூமிக்கு வரும்போது கூடவே ஆதிசேஷன் வரணும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் அந்த ஆதிசேஷன் உடன் அவதாரம் எடுத்து வருவார். அந்த வகையில் ஆதிசேஷனுடைய அவதாரம் லட்சுமணன், ஆயில்ய நட்சத்திரம், சத்ருகனன் மகம் நட்சத்திரம். இன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி. அந்த ராமர் நேர்மை, ஒழுக்கம், பற்றற்ற நிலை, பெற்றோர் சொல் கேட்கக்கூடிய ஒரு குழந்தைகளுடைய அமைப்பு, இதையெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி சென்றவர். ஒரு மனிதன் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது. பெற்றோர் சொன்ன ஒரே சொல்லுக்காக உனக்கு முடிசூட்ட முடியாது, பரதனுக்கு தான் அப்படின்னு சொன்னதுக்காக தந்தை கொடுத்த வாக்கை காப்பாற்ற தனையன் காடு சென்றார். அவர் அந்த அசுரத்தன்மையுள்ள அந்த ராவணனை அழித்து இந்த ராமன் நீதியை நிலைநாட்டினர். இலங்கைக்கு சென்று ராவணனை அழிக்க ராவண முயற்சி பண்ணாலும் கடைசியில் நீதி வெல்லும்ங்கிற அடிப்படையில் ஸ்ரீமன் நாராயணன் அவன் நிறைய வரம் வாங்கிட்டார் ராவணன் ஈஸ்வரங்கிட்ட. அதோட சீதையை கவர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை. இது எதற்காக இந்த அமைப்புனா, ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு நிலையை எடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவரு ஏன் இந்த நிலையை எடுத்தார் அப்படின்னா, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இறைவனால சரி செய்யப்படும்ங்கிற ஒரு நிலைப்படியும், அநீதி என்னைக்கும் நிலைச்சிருக்காது, நீதி நிலைச்சிருக்குங்கிற அடிப்படையிலையும் ராமன் ராவணனை வென்று திரும்ப ஆட்சி கட்டில் அமர்றார். ஆனா அது வரைக்கும் பரதன் சகோதரன் அண்ணனை மீறி தான் இருக்க இடம் கொடுக்காம அவருடைய பாதுகையை வைத்து
ஆண்டு வரார். ராமனுடைய ஆட்சி அப்படிங்கிறது மிகச்சிறந்த பொற்கால ஆட்சி. மக்கள்லாம் அனைத்து செல்வங்களும் பெற்று நோயற்ற வாழ்வு பெற்று யுத்தமின்றி அமைதியாக வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. அந்த ரகுவம்ச வழித்தோன்றலான ஸ்ரீராமனை, அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரத்தை எண்ணி இன்னைக்கு அவருடைய பாடல்களை சொல்லி ராம மந்திரங்களை சொல்லி நாம் வழிபட ஸ்ரீராமனுடைய அருள் பெற்று வாழ்க்கையில இன்னல்கள் நீங்கி முன்னேற்றம் அடைந்து நாம் வாழலாம். அனைவருக்கும் ஸ்ரீ ராம நவமி வாழ்த்துக்கள். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் மீன நட்பு, சந்திரன் மிதுனத்தில் நட்பு, செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி, புதன் மேசத்தில் சமம், குரு கன்னியில் நட்பு வக்ரம், சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசுல சமம், ராகு சிம்மத்தில் பகை, கேது கும்பத்தில் பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய அமைப்பு இன்னைக்கு சாதக சந்தர்ப்பங்களை, அதாவது 9 சாரம் பெற்ற சந்திரன், புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்க ராசிக்கு 9 சாரம் பெற்றதுனால ஆன்மீக நிகழ்வுகளில் அதிக நாட்டம் இருக்கு. அன்னதானம் போடுறது, தான தர்மங்கள் செய்கிறது, இறைவனை வழிபடுறது, அதற்கான முயற்சிகளில் இருப்பீங்க. முக்கிய ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது, கோயில் கட்டுவதற்கான முயற்சி, அந்த ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்கிறது அல்லது பேசுறது, இப்படி ஒரு நல்ல விஷயங்களை இன்னைக்கு உங்க மனசு உங்களை அழைத்து செல்லும். அந்த மனசு நல்ல விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை நோக்கி அழைத்து செல்லும். செய்த காரியங்களில் ஏற்பட்ட இடர்பாடுகளை நீக்குதல், செய்யும் காரியங்கள் இடர்பாடின்றி இடையூறின்றி அது தெளிவாக செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு கொடுக்கும். ஆக இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகளுக்கு இறைவனுடைய அனுகூலம், அதோட பலவீனங்கள் நீங்குதல், பண வரவு ஏற்படுதல்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். அசுரையில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கையும், கிருத்திகையில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல 2ல் சந்திரன். 2ல் சந்திரன் இருந்தாலும் அஷ்டமாதிபதி சாரம் பெற்றிருக்கார். அதனால உடல் அசதி சோர்வு இருக்கும். அஷ்டமாதிபதிங்கிறது தான் இருக்கிறதுலையே நமக்கு இடையூறுகளை தரவன். அஷ்டம சனி வேற, அஷ்டமத்துக்கு உரியவனுடைய நட்சத்திர காலில் சந்திரன் போயிட்டு இருக்கார். இப்போ நம்ம ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், அதில் சில சுணக்கம், நாம் உண்ற உணவுல கூட நமக்கு உடம்பு தொந்தரவு இருக்கு. கேஸ்டபிள்னு தெரிஞ்சே உருளைக்கிழங்கு சாப்பிட்றது, முட்டைக்கோஸ் சாப்பிட்றது, அது தெரியும். வாழைப்பழம் சாப்பிட்றது, இதெல்லாம் கேஸ்டபிள் உருவாக்கணும் தெரியும். அது தெரிஞ்சும் சாப்பிட்றது விருப்பப்படி, மன விருப்பப்படி. அறிவு வேண்டான்னு சொல்லுதான், நான் மனம் ஆசைப்படுதுங்கிறதுக்காக சாப்பிட்றது, அப்படி பண்ணிக்குவீங்க. இருந்தாலும் இறைவனுடைய அனுகூலம் உங்களை இதையெல்லாம் சரி பண்ணும். ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு அதிகரிக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க ஸ்ரீராமனையும், ரோகிணியில் பிறந்தவங்க அனுமனையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க ஆதிசேஷன் மேல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அனந்த பத்மநாதன் அல்லது சப்த நாகர்களையும் வழிபடலாம். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு புதனோட போக்கு நல்லா இருக்கு. சந்திரன் இன்னைக்கு அற்புதமான இடத்துல தான் ஜென்மத்தில் இருக்காரு. 7, 10 சாரம் பெற்று இணையோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பார். சில தடைகள் நீங்க 7ல் சனி இருந்தா உடல் அசதி சோர்வு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும் விதியும் இருக்கு. இவ்வளவு நாளா கை நீர் அடிக்கல, இன்னைக்கு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஏன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
அது அவங்க அப்படி பேசக்கூடாது இல்லைங்க, பேசியிருக்கூடாது இல்லை. அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி சூழல் ஏற்பட்டது. பேச வைக்கிறது அந்த கிரகம், அது பேசாமல் இருக்கிறது நல்லது. அது 7 இருக்கிற சனி 8க்கும் உடையவன், 9க்கும் உடையவன். 8 உடையவனா அது தாக்கத்தை கொடுக்கும். 8 உடைய 7 இருக்கும்போது 7 இணை, 8 கெட்டவன், இணையால இடையூறுகள் ஏற்படும் ஒருத்தங்களுக்கு. ஆனா பேர் யாரை சொல்லுவாங்க? அந்த இணையத்தை சொல்லுவாங்க. அவரு தாங்க எல்லாம், அவரு தாங்க அப்படி பண்ணார் அப்படின்னு. ஆனா கிரகங்கள் அப்படி பண்ணும். ஆனா அவர் அப்படி பண்றதுக்கு யார் எடுத்த முடிவுகள் தப்பு. நீங்க ஒரு தப்பான முடிவு எடுக்கும் போது, தவறான வார்த்தைகளை உபயோகிக்கும் போது, எதிரான செயல்களில் ஈடுபடும் போது அந்த செயல் நடக்கும். அது அது யார் மூலமா அது நடந்தது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு ஆதாரம் யாரு, ஆணிவேறு யாருன்னு பார்க்கணும். இந்த சில அந்த நெருடல்கள் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் மற்றபடி இந்த ஜென்ம சந்திரன் இதையெல்லாம் சரி செய்து, அவர் இப்படி போன இப்படி நடக்கும், இனிமேல் இப்படி போய்க்கூடாது அப்படின்னு சொல்லி தெய்வ வழிபாடுகளை செய்ய வச்சு, சில இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும்போது நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறது, தெய்வ மந்திரங்கள் படிக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு, பேச்சுவார்த்தையில் ஒருத்தருக்கு கொஞ்சம் முரண்பாடாக தெரியுது அப்படின்னாலே நம்ம சத்ரு சம்ஹார மந்திரம், சஷ்டி கவசம், விஷ்ணு சகசரநாமம் இதெல்லாம் பாட்டு போட்டு விடுறது, அந்த ஆன்மீக நிகழ்வுகளை கேட்கறது. இதனால கொஞ்சம் அந்த சிரமம் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு தீந்துறதை நம்ம பார்க்கலாம். அதுல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது தொடரும். அந்த மாதிரி நீங்க ஆன்மீக நாட்டத்தை இன்னைக்கு அதிகரிக்கிறது மூலமா அந்த இணையோடு இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு, அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தவிர்க்கலாம். மற்றபடி பொருளாதாரத்தில் ஆமாங்க, பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனப்பிரச்சனை தானே எல்லாமே அப்படின்னு மனப்பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அதுக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். மிருகசீடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், திருவாதிரையில் பிறந்தவங்க ராமானுஜரையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் இன்னைக்கு வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். ராசி அதிபதியோட பலம் அதிகரிச்சிருந்தாலும் 9 குடையவன் சாரம் பெற்ற ஜென்மாதிபதி விரயத்தில் இருக்கார். அப்போ ஆன்மீக நிகழ்வுகளுக்காக செலவுகள். ஏங்க நீங்க ஒருத்தர் அத்தனை செலவு பண்ணட்டீங்கன்னா ஊருக்கான கோயில் அப்படின்னு உங்க வீட்டில் கூட சொல்லுவாங்க. இல்லை விடு, அவங்க எல்லாம் கேட்டிருக்க முடியாது, நான் போய் நம்மளுக்கு ஆகிட்டு கடவுள் பார்த்துக்கிட்டு அப்படின்னு கூட நீங்க சொல்லுவீங்க. அப்படி ஆன்மீக செலவுகள். ஆனால் கடவுளுடைய வங்கியில் போடுற பணம் பல மடங்கு திரும்பி வரும். அதுக்காக முழுசா போட சொல்ல, தேவைகளுக்கு அந்த நிகழ்வு யாருமே நடத்தலை. இப்போ நாம விட்டு என்ன பண்றது அப்படின்னு நீங்க நடத்துவீங்க. ஒரு சில பேர் பல பேர் கிட்ட வாங்கி நடத்துவாங்க. சில பேருக்கு அது ஈகோ, ஏன் போய் அவங்க கிட்ட கேட்கணும், நாம பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளாம் இவ்வளவு வசதியா இருக்கிறோம், அது செய்ய முடியல, இவர் இந்த அளவுக்கு செய்யறாருன்னா அப்போ பெரிய ஆள் ஆயிட்டாரா, இப்போ அதில் சம்பாதிப்பார் போல் இருக்குது, அது கெடுத்துள்ளான்னு கூட சில பேர் நினைப்பாங்க. ஆனால் கடவுள் விட மாட்டார், நீங்கள் கவலைப்படாதீங்க. கடவுளோட அருள் உங்களுக்கு யார் இன்னல்களை விளைவித்தாலும் உங்களுக்கு அந்த இன்னல்களை போக்கி நன்மைகளை உருவாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கு. ஆனாலும் கூடுதல் செலவு ஆன்மீக செலவா இருக்குன்னு சொல்றேன். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்ற கிரக நிலைகள். அதுல முக்கியமா குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கஜகேசரி யோகம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். செய்தொழில் முன்னேற்றம், லாபமான சூழல்களையும் ஏற்படுத்துவார். மகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரனோட போக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கு. எடுக்கிற வேலைகளை முடிக்கக்கூடிய நிலையில கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் இருக்கு. ஏன்னா அஷ்டார்த்தம சனி, அஷ்டம சனியில பாதி அஷ்டார்த்தம சனி. ஜென்மகுரு, ஜென்மகுருல தான் ராமர் வனவேசம் போனார்னு சொல்லுவாங்க.
அப்படி ஒரு அலைச்சல் சிரமங்கள். அவர் வனவேசம் போகும்போது எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். அது வர 9ஆவது மாதம் 12ஆம் தேதி அந்த ஜென்மத்தை விட்டு நீங்கிட்டாருன்னா உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாயிரும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பளம் அதிகரிக்கும், ஒரு நல்ல வேலை மாற்றங்கள் எதை யோசனை பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஆக எல்லா காலமும் ஒரே மாதிரி இருந்துடாது. சில காலம் சிரமம் இருக்கும், சில காலம் நன்மை இருக்கும். அந்த சிரமம் இருக்கிற காலத்தை நம்ம பொறுத்து போயிட்டோம்னா நன்மைகளை பிடிச்சிக்குவோன்னு சொல்கிறது. அந்த ஒரு எண்ண போக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வெற்றி இருக்குது. ஆனால் அதுக்கு பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்னைக்கு உத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் ஒரு 9 சுற்று வலம் வந்து வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். போட்டிகள் ரொம்ப நெருக்கடியை கொடுக்கும். ஆனாலும் குறைந்த ஓட்டு வித்தியாசத்திலேயாவது நீங்க வெற்றி பெற்றுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கும் கிரக நிலைகள். அதோட எந்த ஒரு விஷயத்திலையும், நான் தேர்தலை மட்டும் வச்சு சொல்லலை, எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நேரம். குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். சொத்து பிரச்சனை இருந்தது, அது நீங்கக்கூடிய வாய்ப்புகள். பணம் வர வேண்டியது இருந்தது, நீங்கக்கூடிய வாய்ப்புகள். திருமணம் தடைபட்டு வந்ததுன்னா நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்படி நல்ல சந்தர்ப்பம். வேலையே இல்லாமல் இருந்தது, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ப்ரமோஷன் இல்லாமல் இருந்தது, கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தவறான ஒரு எண்ணம் கொண்டிருந்தாங்கன்னா கூட அது நீங்கக்கூடிய வாய்ப்புகள். வெளியூர் வெளிநாட்டு பயணத்திலிருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஏன்னா சிறப்புக்குரிய நிலைகளை பெறக்கூடிய திரிகோண சந்திரனுடைய நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சித்திரையில் பிறந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியையும், சுவாதியில் பிறந்தவங்க நீங்கள் ஆண்டாளையும், விசாகத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா செவ்வாய். செவ்வாயோட போக்கில் நல்ல சந்தர்ப்பமும் நல்ல சூழ்நிலையும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சந்திரனுடைய நிலையால் குழப்பங்கள் இருக்கும். இன்னைக்கு பகல் பொழுது கொஞ்சம் சாதகம் இல்லை, இரவு பொழுது சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஆக இந்த பகல் பொழுதுல போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு விசாகத்தில் பிறந்தவங்க விரும்பியது நிறைவேற விநாயகரையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவோடைய ஏற்றம் மிகு இடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் வக்ரத்தால சில நன்மைகள் கொடுக்கிறார். சந்திரனுடைய நிலைப்பாடு இன்னைக்கு பகல் பொழுது பரவாயில்ல, இரவு பொழுதுல கொஞ்சம் குழப்பங்கள், தூக்கமின்மை இதெல்லாம் இன்னைக்கு கொடுப்பார். இரவு பொழுதுக்கு நீங்க நேரத்தில் தூங்குறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கணும். ஓய்வு அவசியம்னு சொல்லக்கூடிய வகையில் இன்னைக்கு தூக்கத்துக்கு நேரத்தில் சென்று விட வேண்டும்னு சொல்லக்கூடிய தேவையற்ற பேச்சுக்கள், வீண் வாக்குவாதங்கள், விவாதங்கள் எல்லாம் நடக்கிற விவாதங்களை நம்ம பார்த்துட்டு அதை பற்றி பேசுறது, இதெல்லாம் கடந்து நீங்கள் இன்னைக்கு ஓய்வு நீங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை, அதாவது தினமும் 11 மணிக்கு தூங்க போவீங்கன்னா இன்னைக்கு 8 மணிக்கு தூங்க போயிடணும்னு சொல்கிறேன். மூலத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பூராணத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையை இன்னைக்கு சந்திரனுடைய போக்கு காட்டும். அதில் பகல் பொழுதை விட இரவு பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். இரவு யாரோ நண்பர்களை சந்திக்கிறதோ, இல்லை வெளியிலலாம் போய் சுற்றிட்டு வரவங்களுக்கு வீட்டுக்கு வந்தால் நிம்மதின்னு நினைக்கிற மாதிரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எல்லாமே சாதகமாக ஒரு தெளிவான நிலைக்கு வருவீங்க. ஒரு தெளிவான முடிவு இரவில் எடுப்பீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும், திருவோணத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி
சனி பகவான் லாபத்தில் சனி இருக்கிறது பரவாயில்லைங்க. சந்திரன் இன்னைக்கு திரிகோணத்தில் இருக்கிறது பரவாயில்ல. எடுக்கிற முயற்சி வீண் போகாது. எந்த ஒரு நிலையிலையும் இன்றைய எடுக்கக்கூடிய முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும். இன்னைக்கே கிடைக்காட்டியும் நாளைக்கோ நாளை மறுநாளோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இதுக்குரிய பலன் வந்து சேரும்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள். ஆக இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள், இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பலனளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். உடல் ஆரோக்கியம் பெறும். மனம் லேசாகும். அந்த கனமான நிலை மாறும். அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சதயத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும், புரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசியாதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக பலன்களிலே முன்னேற்றத்துக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை என்ற கிரக நிலை கொடுக்குது. அதில் இரவு பொழுதுல சந்திரன் குருவோட பார்வையை விட்டு செவ்வாயோட பார்வைக்கு வர்றார். குரு 9ஆம் பார்வையை பார்க்கிறாரு. அப்படிங்கிற நிலை மாறி அது மாறிடுச்சு முதல்ல. இப்போ செவ்வாயோட பார்வைக்கு வர்றார். குருவோட பார்வை சந்திரனுக்கு சிறப்புனாலும் அது தாண்டியாச்சு, இன்னைக்கு இல்லை. ஆனால் செவ்வாயோட பார்வை இருக்கு. மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4. கடகத்துக்கு இரவு போகக்கூடிய சந்திரனை செவ்வாய் பார்க்கிறார். 9 குடையவனை 5 குடையவன் பார்த்தாலும், 5 குடையவனை 9 குடையவன் பார்த்தாலும் சிறப்பு. இப்போ 5 குடையவனை 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவனை, அவனுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவனை, 9 குடையவன் தன்னுடைய சொந்த வீடான 2ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். பூமி வழி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். பூர்வீக முக்கியமா பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய நாள். குழந்தைகளுக்கான ஒரு யோசனைகள், குழந்தைகளுக்கான வரன் பார்க்கறதுல, ஸ்கூல் அல்லது காலேஜ் சேர்த்துறது சம்பந்தமா, வேலை அமைகிறது சம்பந்தமா, அவங்களுடைய குழந்தைகள் அல்லது அவங்களுக்கு வீடு இது சம்பந்தமா, அவங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமா எந்த சிந்தனை இருந்தாலும் அதுல நன்மைகள் பூரணம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் சம்பந்தமான முடிவுகள் எடுப்பீங்க. இன்னைக்கு பூரட்டாதியில பிறந்தவங்க சனி பகவானையும், உத்திரட்டாதியில பிறந்தவங்க பெருமாளையும், ரேவதியில பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.